அடுத்தது அந்நமீமா. அந்நமீமாண்டா என்னது? கோல் சொல்றது. லா யதுகுலுல் ஜன்னத அந்நம்மாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமீமா என்றால் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ஃபஹிய நக்லு கலாமின் நாசி பஅலஹும் ஃபீ பஅல் அலா வஜ்ஹில் இஃப்சாத். ஒரு மக்களுடைய, ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு கவுங்களுடைய பேச்ச இன்னொருத்தருக்கு என்ன செய்யறது? பாஸ் பண்றது. இவர் இப்படி பேசிக் கொண்டிருந்தார், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? இன்னொரு நண்பரிடத்துல, உறவினரிடத்துல வந்து பாஸ் பண்றது. அதான் நமீமா, கோல் சொல்றது. அலா வஜ்ஹில் இஃப்சாத், இவருடைய நோக்கம் ஃபசாத உண்டு பண்ற நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோல் சொல்றதுன்னா என்னது? அவருடைய பேச்ச பாஸ் பண்றது ஃபசாத உண்டு பண்ற நோக்கத்தோட. அப்பதான் அது நமீமா என்று சொல்லக்கூடிய கோலிலே வந்து சேரும். வஹுவ ஐலன் மினல் கபாயிர். இந்த நமீமா என்று சொல்லக்கூடிய கோல் பேசுறதோ பெரும்பாவங்களிலே உள்ளது. நம்ம கோல் சொல்லிட்டோம்னா பெரும்பாவத்துக்கு என்ன செய்யணும்? தௌபா செஞ்சு மீண்டு கொள்ள வேண்டும். கீபத்துக்கும் அதான். நம்முடைய வாழ்க்கைய பிளாஷ்பேக் திரும்ப பிரட்டி பார்க்கணும். நான் என்ன செஞ்சேன் உலகாலமா? புறம் பேசுறதுண்டா என்ன? யார் யாரோட எப்படி எப்படி எல்லாம் பேசினேன்? கோல் சொல்றதுண்டா என்ன? யாருடைய பேச்சுக்களை எங்க போய் டிரான்ஸ்லேட் பண்ண? குடும்பத்துக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள எப்படி எப்படி எல்லாம் நடந்தேன்? இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நடந்துகிட்ட மாதிரி நமக்கு தான் தெரியும். அப்படிதானே? அப்ப அதை ஒருக்கா மறுபரிசீலனை செய்து தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும். யார்ட்டையும் சொல்ல தேவை. நம்ம செஞ்சது நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படித்தானே? அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இமாம்களுடைய, அறிஞர் பெருமக்களுடைய கருத்தின்படி இந்த கீபத்து நமீமத்து ரெண்டுமே பெரும்பாவங்களில் ஒன்று. சரியா? அப்ப நம்ம கடந்த காலங்களில் நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும். அஜ்மஅத்தில் உம்மா அலா தஹ்ரீமின் நமீமா வ அன்னஹா மின் அஅலமி ذுனூபி இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல். நமீமா என்பது, அதாவது கோல் சொல்லி தெரிவது என்பது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அதே போல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பாவங்களில் ஒன்று. வெறுப்பான, மிகவும் வெறுப்பான பாவங்களில் ஒன்று நமீமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னத அன்னமாம். நம்மாம்டா மிகவும் கோல் சொல்லி தெரிவர். ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்க கூடாத கேட்டுட்டா அது உரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தூக்கம் வராது. நம்மகிட்ட அதை பெருமையா சொல்றவங்க இருக்கிறான், அவன் இல்லையா? அது சொல்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அத 4 பேருக்கு தெரிய வைக்கிற வரைக்கும் தூக்கமே வராது. அப்படி சொல்ற பெருமையா பேசுறவங்க இருக்கிறாங்க நம்மகிட்ட. அப்படித்தானே? அப்ப இந்த உலக வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? சொர்க்கமா நரகமா? சொர்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மா. கோல் சொல்லி தெரிபவன் சொர்க்கம் போக மாட்டான்ட்டான். கோல் சொல்லி தெரிபவன் இதோட மறுத்து பேசுறதுக்கு வார்த்தை இருக்குமா? பேச இயலுமா மறுத்து? இது யாருடைய வாக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதிகுல் வஅதுல் அமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதி. கோல் சொல்லி தருபவன் சொர்க்கம் போக மாட்டான். وعن ابن عباس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم ابن عباس رضي الله تعالى عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மர்ர பிகப்ரைன் ஃபகால் இன்னஹுமா யுஅذபான் அப்படி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் 2 கபர்களுக்கு மத்தியிலே நடந்து போனாங்க. கேட்டிருப்பீங்க இந்த ஹதீஸ். ஃபகால் இன்னஹுமா லயுஅذபான் சொன்னார்கள், இந்த 2 கபர்வாசிகளும் என்ன செய்றாங்க? அதாபு பண்ணப்படுறாங்க, வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 கபர். சரியா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா யுஅذபானி ஃபீ கபீரின், பெரும்பாவங்கள் செய்ததனால் அவர்கள் அதாபு செய்யப்படவில்லை. அம்மா அஹதுஹுமா, அதுல ஒருவர் என்னவென்றால் ஃபகான யம்ஷி பின் நமீமா சொன்னார். அதுல ஒருத்தர், 2 பேரை சொல்லிவிட்டு அதுல ஒருத்தர் முதலாவது ஆளு யம்ஷி ஃபகான யம்ஷி பின் நமீமா, கோல் சொல்லி தெரிந்தவர், தெரியக்கூடியவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அப்ப நம்ம மௌத்தாவி நம்மளை கொண்டு போய் கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முன்கர் நக்கி 2 பேர் வர்றாங்க, கேள்விகளை கேட்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதுக்கு பிறகு சொர்க்கமா நரகமா? கபர் என்னது? ரௌதத்து மின் ரியாலில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்து மின் ஹுஃபரின் நார். ஒன்னே சுவன பூஞ்சோலைகள் ஒன்றாக கபர் மாறும், இல்லை என்றால் ஹுஃப்ரத்து மின் ஹுஃபரின் நீரான், நரக படுகொலிகளில் ஒன்றாக கபர் மாறும். இதுதான் நிஜம், உண்மை. சரியா? இப்ப இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல இருந்து அறிஞர் பெருமக்கள் ஆதாரம் எடுக்கிறாங்க. என்ன ஆதாரம்? ஒரு மனிதன் கபரிலே கொண்டு வைக்கப்பட்டால் அன்றிலிருந்தே அந்த கபரு ஒன்று நரகமாக அல்லது சொர்க்கமாக மாறுகிறது. நரகவாதியாக இருந்தால் அந்த கபரிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்தினுடைய எல்லா சுவண்டிகளையும் அந்த கபரிலே அனுபவிக்கிறார். அப்படித்தானே? ஆமா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர்ல ஒருத்தர் ஃபகான யம்ஷி பின் நமீமா, இந்த உலகத்திலே வாழும் பொழுது கோல் சொல்லி தெரியக்கூடியவராய் இருந்தார். ஃபகான யம்ஷி, கானண்டா செய்யக்கூடியவராய் இருந்தார், யம்ஷினா நடக்கக்கூடியவராய் இருந்தார். அப்ப கோல் சொல்லி நடந்து கொண்டே தெரியக்கூடியவராய் இருந்தார். சரியா? பின் நமீமா. அப்ப மற்றவருடைய நிலைமை என்ன? அதையும் சொல்லத்தானே வேணும். அந்த தொடர் ஹதீஸ்ல மற்றவர் என்னன்னா, சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்யவில்லை. சரியா? அதுக்குதான் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அது பெரிய விஷயம், பெரிய பாவங்கள்ல ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, நேரத்தில் சொன்னல. அதுதான் அது சிறுநீர் கழித்து விட்டு வந்து சுத்தம் செய்கிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்த வழி. ஒரு மனிதன் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். அப்படித்தானே? அப்ப அதனுடைய விளைவு சின்னதல்ல, சின்னதல்ல. கபரிலே வேதனை செய்யப்படக்கூடிய அளவுக்கு அது விபரீதமானது. எது? சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்யாமல் இருப்பது. அப்ப 2 கபர்கள்ல ஒன்று வந்து கோல் சொல்லி தெரியக்கூடியவராக இருந்தார், மற்றவர் அவர் சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்யாதவராக இருந்தார். அவுது பில்லாஹி மின்ஹா. நம்மள இஸ்லாமியர்களையும் சிலர் இருக்கிறாங்க, நம்ம கண்ணால பார்த்துக்கிறோம். எப்படி மாற்று மதத்தவர்கள் சிறுநீர் கழிப்பார்களோ அதே போல கழித்து விட்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாம் பார்த்தால் அதனை சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். சிலவர்கள் அறியாமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சிலவர்கள் வேண்டுமென்று செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நாம் அதனை பார்த்தால் அதனுடைய விபரீதத்தை சொல்லி திருத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நிறைவாக
அப்ப ரிபா, நமீமா ரெண்டு விஷயத்தையும் நாம் பார்த்தோம். அதனுடைய ஆபத்துகள் என்ன, எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். நமது தலைப்பு நாவினுடைய ஆபத்து. நாவை பேணி நடந்து கொண்டால் சொர்க்கம். நாவை நாம் எமது கண்ட்ரோலுக்குள்ள வைத்துக் கொள்ளவில்லை என்றால் இறுதியாக நரகம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நஊது பில்லாஹி மின்ஹா. அப்ப சென்ற வாரம் கூட இந்த திருமறை வசனத்தை சொன்னேன். வமா யல்ஃபது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நமது வாயால் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குகள் இருந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் ஒரு வசனம் வருகிறார். அல்லாஹ் சொல்கிறார், وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ. ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் சேகரித்தார்களே ஏடு, அந்த ஏட்டை யோமுல் ஹிசாப் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே நன்மை தீமைகளை பார்த்து கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படும். வஉலியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ. அப்ப இந்த உலகத்திலே அநியாயம் அட்டூழியங்களை செய்து கொண்டு இஸ்லாத்துக்கு முரணான ஹராமான காரியங்களை கொஞ்சம் கூட படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அஞ்சாது செய்து வந்தவர்கள் அந்த கிதாபை கொண்டு வரும் பொழுது அதை பார்த்து நடுநடுங்குவார்களா, பயப்படுவார்கள். மிம்மா ஃபீஹி சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வயகூலூன யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அப்ப அந்த கிதாபு கொண்டு வரப்பட்டு அந்த கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே அவரவர்களுடைய ஹிசாபுகள் அங்கே எடுத்து காண்பிக்கப்படும். அப்ப அதனை பார்த்து விட்டு சொல்லுவார்களாம், யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த உலகத்திலே நாம் செய்த சின்ன ஒரு விஷயத்தை கூட விட்டு வைக்கலையே. பெரிய லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன், சின்ன விஷயத்தையும் விட்டு வைக்கல, பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கல. ஒரு கடுகளவு நாம தீமையை செய்திருந்தாலும் அதனையும் அந்த கிதாபு பதிவு செய்திருக்கிறது. ஒரு மலையளவு செய்திருந்தாலும் நன்மையை செய்திருந்தாலும் அதிலேயும் அந்த கிதாபிலே பதிவேட்டிலே இருக்கிறது என்று இந்த உலகத்திலே தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தவர்கள் பயந்து நடுநடுங்குவார்களாம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். இந்த உலகத்திலே அவர்கள் செய்த சிறிய பெரிய எல்லா காரியங்களையும் நிலைநிறுத்தி முன்னிறுத்தி காண்பிக்கப்படுவார்கள். அவர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள், அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லிவிட்டு, வலா யظ்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் தஆலா ஒரு ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று அந்த திருமறை வசனம் நிறைவு பெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே எமது நாவால் எந்த ஒரு சிறிய விஷயத்தை நம்ம பேசினாலும், அது நலவாக இருந்தாலும் தீராக இருந்தாலும் ரெண்டும் பதிவு செய்யப்படுகிறது. நாளை கியாம நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு சேர்க்கப்படுகிறது. நமக்கு கேள்வி கணக்குக்கு முன்னால் அது நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த இடத்திலே நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஆக நமது நாவை மிகவும் அவதானமாக பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய ஆபத்து மிக மோசமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கட்டத்திலும் எல்லா நிலைமைகளிலும் நாவை பேணி நிதானமாக பேசக்கூடிய மக்களாக, அவனுடைய அதுக்கார்களை, குர்ஆன் திலாவத்துகளை, ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லக்கூடிய நாவாக எமது நாவை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رسول الله.